கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் வீதி விபத்துக்கள் பதிவாகின. கரந்தெனிய, வாரியபொல மற்றும் மாவனல்ல ஆகிய பகுதிகளில் இந்த வாகன விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கரந்தனிய பொரகந்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 10:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கரந்தனிய கலகுடாத்த பிரதேசத்தில் வசித்த MH சஷின் டில்ஷான் மற்றும் KH சமீர சம்பத் ஆகியோரே இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 இளைஞர்களும் 18 வயதுடையவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் தற்போது பலபெட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வாரியபொல கனேவத்த வீதியில் ஹொரம்புவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 1:20 அளவில் வாரியபொல கனேவத்த நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தலையை வெளியே இட்டு சென்றுள்ளமை இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். மாவனல்ல அம்புலகலையிலிருந்து கேகாலை நோக்கி ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயங்களுக்குள்ளானவர்கள் தற்போது மாவனல்ல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று ஹிங்குல பட்டவல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் வீதியில் சென்ற முகமது சஹில் என்ற 16 வயதான மாணவர் மற்றும் வேனில் பயணித்த 2 காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இவர்கள் தற்போது கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி நித்திரை மயக்கத்தில் வாகனத்தை செலுத்தியமே இந்த விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது.